சொல்லி ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து பல கேள்விகளை கேட்கிறாங்க. சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதே அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இருதயம் கலங்கி போச்சுனாக்கா விசுவாசமும் நம்பிக்கையும் இழந்து போயிடும். சோ அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில கூட தேவனை விசுவாசிக்கவும், அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போலவே இன்றைக்கு நம்ம ஆண்டவராக எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வோமா? அவரை விசுவாசித்து நம் இருதயம் கலங்காமல் இருக்கும்படியாக நாம் காத்துக் கொள்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கர்த்தா ஐயா, எங்களுடைய இருதயம் கலங்குமானால் ஆண்டவர் அந்த இடத்தில் நேரத்தில் ஒரு ஆண்டவரை பயம் உண்டாகும், ஒரு ஆண்டவரை கர்த்தாவை திகில் உண்டாகும். ஐயா தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் அவைகள் முறிக்கும் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தாவே அப்பா, எப்படிப்பட்ட கடினமாக சூழ்நிலை கடந்து போனாலும் கூட எங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் மட்டுமே விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். God bless you.